வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் நீங்கள் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். திரையில் உள்ள வெவ்வேறு படங்களை பாருங்கள். மலைகள், சமவெளிகள், பீடபூமிகள், ஆறுகள், பள்ளத்தாக்குகள், பெருங்கடல்கள் மற்றும் தீவுகள். இவை பூமியின் வெவ்வேறு நில வடிவங்கள். இன்று நாம் 10ஆம் வகுப்பிலிருந்து சமூக ஆய்வுகளிலிருந்து இந்தியா மற்றும் நிவாரண அம்சங்களைப் பற்றி அறிந்து கொள்வோம். இந்திய நிலப்பரப்பு கோண்ட்வானா நிலத்தின் ஒரு பகுதியாக புவியியல் வடிவங்கள் மற்றும் வானிலை அரிப்பு மற்றும் படிவு போன்ற பல செயல்முறைகள் காரணமாக உருவானது. இந்திய நிலப்பரப்பு பெரும் நிவாரண மாறுபாடுகளை காட்டுகிறது. கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இந்தியாவின் முக்கிய நிவாரண பிரிவுகள். இமயமலை, இந்து கங்கை சமவெளி, தீபகற்ப பீடபூமி, கடற்கரை சமவெளி, பாலைவனம், தீவுகள். முக்கிய வார்த்தைகள்: வற்றாத ஆறு, ஆண்டு முழுவதும் தொடர்ந்து ஓடும் ஆறுகள் வற்றாத ஆறுகள். பவளப்பாறைகள். வெப்பமண்டல நீரின் மேற்பரப்பில் அல்லது அதற்கு அருகில் கடல் வாழ்வின் ஒரு வடிவமான பவளப்பாறைகளின் எலும்பு படிவுகளால் உருவாகும் ஒரு உருவாக்கம். கரையோர சமவெளி. கரையோரமாக விரியும் சமவெளி. தீபகற்பம். 3 பக்கங்களிலிருந்தும் நீரால் சூழப்பட்ட ஒரு நிலப்பகுதி. சிவாலிக். அவை வெளிப்புற இமயமலை. பூர்வாஞ்சல். பூர்வாஞ்சல் மலைத்தொடர் என்பது இந்தியாவின் கிழக்கு பகுதிகளில் அமைந்துள்ள இமயமலையின் கிழக்கு பகுதி ஆகும். பூர்வ் என்றால் கிழக்கு மற்றும் அஞ்சல் என்றால் பிராந்தியம். இது பாடத்தின் கருத்து வரைபடம். பனியால் மூடப்பட்டிருக்கும் இந்த உயரமான மலைகளை பாருங்கள். இந்த மலைகள் இமயமலை என்று அழைக்கப்படுகின்றன. இந்தியாவில் இமயமலைத் தொடர்கள் மேற்கு மற்றும் கிழக்கு திசையில் சுமார் 2400 கிலோமீட்டர் தொலைவில்
ஒரு வளைவு வடிவில் ஓடுகின்றன. இமயமலை 3 இணையான எல்லைகளை கொண்டுள்ளது. வடக்கே உள்ள மலைத்தொடர் கிரேட்டர் இமயமலை அல்லது ஹிமாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. பெரிய இமயமலை பனி மற்றும் பனிமூடியால் ஆனது. பனிப்பாறைகளின் இயக்கம் மற்றும் உருகுதல் ஆகியவை வற்றாத ஆறுகளின் ஆதாரங்கள். கிரேட்டர் இமயமலையின் தெற்கே காணப்படும் மலைத்தொடரின் பகுதி லெஸ்ஸர் இமயமலை என்று அழைக்கப்படுகிறது. இது மிகவும் கரடு-முரடான நிவாரணம் கொண்டது. இந்த வரம்புகள் முக்கியமாக அதிக அழுத்தப்பட்ட பாறைகளால் ஆனவை. கடல் மட்டத்திலிருந்து 3700 முதல் 4500 மீட்டர் வரை உயரம் உள்ளது. முக்கியமான வரம்புகள்: பிர்பாஞ்சல் மற்றும் மகாபாரத மலைத்தொடர். இமாச்சல பிரதேசத்தில் உள்ள காஷ்மீர், காங்க்ரா மற்றும் குலு ஆகியவை இப்பகுதியின் பிரபலமான பள்ளத்தாக்குகள். சிம்லா, முசோரி, நைனிடால் மற்றும் ராணிகேத் போன்ற பல மலைவாசஸ்தலங்களுக்கு இந்த பகுதி நன்கு அறியப்பட்டதாகும். இமயமலையின் தென்கோடியில் உள்ள மலைத்தொடர் சிவலிக்குகள் ஆகும். இந்த பாகங்கள் தடித்த சரளை மற்றும் வண்டல் கொண்டிருக்கும். சிறிய இமயமலை மற்றும் ஷிவாலிக் மலைத்தொடர்களுக்கு இடையில் அமைந்துள்ள பள்ளத்தாக்குகள் டன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இமயமலையின் கிழக்கு எல்லை பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு ஆகும். திஹாங் பள்ளத்தாக்கிற்கு அப்பால் அருணாச்சல பிரதேசம் இமயமலையானது தெற்கே ஒரு ஹேர்பின் வளைவை எடுத்து இந்தியாவின் கிழக்கு எல்லையாக செயல்பட்டு வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக செல்கிறது. இந்த பிரிவுகள் பூர்வாஞ்சல் என்று அழைக்கப்படுகின்றன. பூர்வாஞ்சல் பட்காய் மலைகள், நாக மலைகள், மணிப்புரி மலைகள், காசி மற்றும் மிசோ மலைகள் என்று அழைக்கப்படுகின்றது.
இமயமலையின் உருவாக்கம் இந்தியாவின் காலநிலையை பல்வேறு வழிகளில் பாதிக்கிறது. கடுமையான குளிர்காலத்தில் மத்திய ஆசியாவின் குளிர்ந்த காற்றிலிருந்து இந்தியாவின் பெரிய சமவெளிகளை பாதுகாக்கும் தடைகளாக இவை செயல்படுகின்றன. இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அப்பால் உள்ள பகுதிகளில் கோடை மழை மற்றும் பருவமழை வகை காலநிலைக்கு இமயமலையே காரணம். இமயமலை ஆறுகள் வற்றாத நீரோட்டத்தை கொண்டிருக்கின்றன, ஏனெனில் இவை பனிப்பாறைகளால் உணவளிக்கப்பட்டு ஏராளமான வண்டல் மண்ணை கொண்டு வந்து இந்த சமவெளிகளை மிகவும் வளமானதாக ஆக்குகின்றன. உங்களுக்கு தெரியுமா, எவரெஸ்ட் சிகரம் உலகின் மிக உயரமான மலையாகும். K2 அல்லது மவுண்ட் காட்வின் ஆஸ்டன் உலகின் இரண்டாவது மிக உயரமான மலை. கஞ்சன்ஜங்கா கடல் மட்டத்திலிருந்து உலகின் மூன்றாவது உயரமான மலையாகும். மூன்று இமயமலை ஆறுகள் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அவற்றின் துணை நதிகளின் தொடர்பு பெரிய வடக்கு சமவெளிகளை உருவாக்கியது. இந்தோ மற்றும் கங்கை சமவெளி பரந்த அளவில் மூன்று பிரிவுகளை கொண்டுள்ளது. மேற்கு பகுதி, மத்திய பகுதி, கிழக்கு பகுதி. மேற்கு பகுதி சிந்து மற்றும் அதன் துணை நதிகளால் உருவாக்கப்பட்டது. ஜீலம், செனாப், ரவி, பியாஸ் மற்றும் சட்லுஜ். மத்திய பகுதி கங்கை சமவெளி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுதி முக்கியமாக உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் ஹரியானா, ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் பரவியுள்ளது. கங்கை, யமுனை மற்றும் அவற்றின் துணை நதிகள் மகன், கோசி போன்றவை இங்கு வடிகின்றன. சமவெளியின் கிழக்கு பகுதி
பெரும்பாலும் அசாமின் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் உள்ளது. இமயமலை ஆறுகள் கீழே பாயும்போது 8 முதல் 16 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு குறுகிய பெல்ட்டில் சரளை மற்றும் கூழாங்கல் படிவுகளை வைப்பது பாபர் என்று அழைக்கப்படும் சிவாலிக் மலையடிவாரத்திற்கு இணையாக காணப்படுகிறது. சிறிய ஆறுகள் மற்றும் நீரோடைகள் பாபர் வழியாக நிலத்தடியில் பாய்ந்து கீழ்ப்பகுதிகளில் மீண்டும் தோன்றி தேராய் எனப்படும் சதுப்பு நிலம் மற்றும் சதுப்பு நிலத்தை உருவாக்குகின்றன. சிறந்த வண்டல் சமவெளி பகுதிகள் தெராய் பகுதியின் தெற்கே காணப்படுகின்றன. தேராய் மண்டலம் இப்போது விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய பீடபூமி தீபகற்ப பீடபூமி என்றும் அழைக்கப்படுகிறது. தீபகற்பம் 3 பக்கமும் தண்ணீரால் சூழப்பட்ட ஒரு பகுதி. இது முக்கியமாக பழைய படிக கடினமான பற்றமைப்பு மற்றும் உருமாற்ற பாறைகளால் ஆனது. இந்திய பீடபூமியில் அதிகளவு உலோக மற்றும் உலோகம் அல்லாத கனிம வளங்கள் காணப்படுகின்றன. பீடபூமிகளின் தென்கோடி முனை கன்னியாகுமரி, இது 2 பரந்த பிரிவுகளை கொண்டுள்ளது, அதாவது மத்திய மலைப்பகுதிகள் மால்வா பீடபூமி மற்றும் தக்காண பீடபூமி. மால்வா பீடபூமி மேற்கு நோக்கியும் சோட்டா நாக்பூர் பீடபூமி கிழக்கு நோக்கியும் அமைந்துள்ளது. சமவெளிகளுடன் ஒப்பிடும்போது பீடபூமி பகுதிகள் வறண்டவை. ஆறுகள் வற்றாதவை. முக்கோண நிலப்பரப்பான நர்மதையின் தெற்கே அமைந்துள்ள தீபகற்ப பீடபூமியின் பகுதி டெக்கான் பீடபூமி என்று அழைக்கப்படுகிறது. சத்புரா மலைத்தொடர் தக்காண பீடபூமியின் வடக்கு விளிம்பை உருவாக்குகிறது. மகாதேவ், கைமூர் மலைத்தொடரும் மைக்கல் மலைத்தொடரும் மைக்கல் மலைத்தொடரின் ஒரு பகுதியும் கிழக்கு விளிம்பில் உள்ளன.
மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு கடற்கரைக்கு இணையாக அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் 1600 கிலோமீட்டர். கூடலூருக்கு அருகில் நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் இணைகிறது மற்றும் அவை சுமார் 2000 மீட்டர் உயரத்திற்கு உயர்கின்றன. நீலகிரியில் புகழ்பெற்ற மலைவாசஸ்தலமான ஊட்டி அமைந்துள்ளது. தொட்டபெட்டா அதாவது 2637 கிலோமீட்டர் இதன் மிக உயரமான சிகரமாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பழனி அதாவது தமிழ்நாடு, அண்ணாமலை மற்றும் ஏலக்காய் அதாவது கேரளா மலைகள் அடங்கும். அண்ணாமலை மலையின் ஆனைமுடி அதாவது 2695 மீட்டர் தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரமாகும். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வடக்கே மகாநதி பள்ளத்தாக்கிலிருந்து தெற்கே நீலகிரி வரை நீண்டுள்ளது. கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மிக உயரமான சிகரம் அரோமாகோண்டா சிந்தப்பள்ளியில் அதாவது 1680 மீட்டர் காணப்படுகிறது. தீபகற்பத்தில் எரிமலை செயல்பாட்டின் காரணமாக கருப்பு மண் உருவானது. தார் பாலைவனம் ஆரவளியின் விளிம்பு பகுதியில் அமைந்துள்ளது மற்றும் வருடத்திற்கு 100 முதல் 150 மில்லிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவை மிக குறைவாக பெறுகிறது. பாலைவனம் மணல் சமவெளிகளையும் பாறை நிலங்களையும் கொண்டுள்ளது. இது மேற்கு ராஜஸ்தானின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்துள்ளது. இது மிக குறைந்த தாவரங்கள் கொண்ட வறண்ட காலநிலையை கொண்டுள்ளது. இந்த பகுதியில் உள்ள ஒரே நதி லூனி. தீபகற்ப பீடபூமியின் தெற்கு பகுதியானது மேற்கில் அரபிக் கடலிலும் கிழக்கில் வங்காள விரிகுடாவிலும் குறுகிய கடற்கரை பட்டைகளால் எல்லையாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்று அழைக்கப்படும் மேற்கு கடற்கரையானது ரான் ஆஃப் கட்சில் தொடங்கி கன்னியாகுமரியில் முடிவடைகிறது. இந்த சமவெளி சமமற்றது மற்றும் மலைப்பாங்கான நிலப்பரப்பால் உடைந்துள்ளது. அதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். கொங்கன் கடற்கரை இது வடக்கு பகுதி. இது மகாராஷ்டிரா மற்றும் கோவாவை தொடுகிறது. கனரா கடற்கரை இது நடுப்பகுதி. இதில் கர்நாடகாவின் கடலோர சமவெளிகளும் அடங்கும்.
மலபார் கடற்கரை. இது தெற்கு பகுதி, பெரும்பாலும் கேரள மாநிலத்தில் உள்ளது. கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இது ஒடிசாவின் மகாநதியிலிருந்து தமிழ்நாட்டின் காவிரி டெல்டா வரை நீண்டுள்ளது. இந்த கடற்கரை சமவெளிகள் உள்நாட்டில் வெவ்வேறு பெயர்களால் அறியப்படுகின்றன. உட்கல் கடற்கரை, அதாவது ஒடிசா. சர்க்கார் கடற்கரை, அதாவது ஆந்திர பிரதேசம். கோரமண்டல் கடற்கரை, அதாவது தமிழ்நாடு. கடலோர மண்டலங்கள் வளமான மீன்பிடி வளங்களை செயல்படுத்தப்படுகின்றன. தீவுகளில் 2 குழுக்கள் உள்ளன. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், வங்காள விரிகுடா மற்றும் லட்சத்தீவுகள் அரபிக்கடலில் நீண்டுள்ளன. இந்தியாவின் தென்கோடி முனை நிக்கோபார் தீவில் காணப்படுகிறது மற்றும் இந்திரா பாயிண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இது 2004 சுனாமியின் போது நீரில் மூழ்கியது. லட்சத்தீவுகள், பவளத்தீவுகள். இந்த தீவுகளின் குழு பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு பிரபலமானது. எனவே இந்திய மக்கள் வாழும் நிலப்பரப்பில் பரந்த பன்முகத்தன்மை இருப்பதை நாம் புரிந்து கொண்டோம். மலைகள், வடக்கு சமவெளிகள், பெரிய இந்திய பாலைவனம், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள் மற்றும் தீவுகள் உள்ளன. இந்த இடங்கள் இமயமலையிலிருந்து பாயும் வலிமையான ஆறுகள் மற்றும் சில மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து பாயும் மானாவாரி ஆறுகள் மூலம் பாசனம் பெறுகின்றன. நீங்கள் அனைவரும் இந்த காணொளியை ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மற்றும் நில வடிவங்களின் வகைகள் மற்றும் அவற்றின் அம்சங்களைப் பற்றி அறிந்து கொண்டீர்கள்.